வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 3வது கணக்கில் 7, 8 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கில் 4, 5, 6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பின்வரும் இயற்கணித கோவைகளை மற்றொரு வரைபடமாக மாற்றுக. இப்போ 7வது கணக்கு 4x + 5y 4x + 5y 4xங்கிற இடத்துல மல்டிபிள் குறியீடு இருக்குது, அதை எடுத்து இப்போ எழுதிக்குவோம். ஓகேவா? இப்போ 4 × x இது தனி ப்ளஸ் 5 × y 5 × y. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் குறியீடு இருக்குது. அந்த ப்ளஸ் குறியீடை எடுத்துக்குவோம், அதை போட்டு இதை ரெண்டாக பிரிச்சுருவோம். ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் 4 × x இருக்குது, 4 அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து போட்டுக்கிட்டு 4 × x. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு, ரைட் சைடு பாருங்க. 5 × yன்னு இருக்குது, ரெண்டு நடுவில் என்ன இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுக்குவோம். 5 × y அப்போ 2 இதாக இருக்குது, அப்போ 2ஆக போட்டுட்டு 5 மல்டிபிள் குறியீடு y. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்து 8வது கணக்கு. 8 பாருங்கள். lm - n வகுத்தல் pq + r. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன? வகுத்தல் குறியீடு இருக்குது. இந்த வகுத்தல் குறியீடை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். எழுதிட்டு ரெண்டாக பிரிச்சுருவோம். ரெண்டாக பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடு உள்ளது பாருங்கள், lm - nன்னு இருக்குது. அந்த மைனஸ் குறியீடை போட்டுருவோம். மைனஸ் குறியீடை போட்டுட்டு இங்கே பாருங்கள், எல்எம்னு இருக்குது. அந்த எல்எம்மை நம்ம எப்படி எழுதலாம்? L × Mன்னு எழுதலாம். ஓகேவா? இதில் L × M. ஓகே, இது எப்படியே இருக்கட்டும். இந்த -n இருக்குது பார்த்தீங்களா? அந்த -nன்னா n தனியாக வந்துடும், அந்த ரைட் சைடில் உள்ளது. இப்போ இங்கே எழுதியிருக்கோம்ல L × M, இந்த L × Mமில் மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுட்டு LM அது ரெண்டாக பிரித்து LMன்னு கொடுத்துக்கிறோம். LM அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் சைடு முடிஞ்சிட்டு இதே மாதிரி ரைட் சைடில் PQன்னு இருக்கா? அந்த PQ + Rன்னு இருக்குது. அந்த ப்ளஸ் குறியீடை போட்டுக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் குறியை போட்டு ரெண்டாக பிரிச்சிட்டோம். அப்போ ஆறுங்கிறது ரைட் சைடு, அந்த ரைட் சைடில் உள்ளதை 6 போட்டுருவோம். மீதி இருக்கிறது என்னது? PQ இருக்குது. இந்த PQ எப்படி எழுதலாம்? P × Qன்னு எழுதலாம். இப்போ P × Qனா நடுவில் என்ன இருக்குது? மல்டிபிள் குறியீடு இருக்குது. அந்த மல்டிபிள் குறியீடை எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு இதை ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டாக பிரித்து PQன்னு போடுவோம். PQ அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்